இன்னைக்கு கிரிக்கெட்டுக்கு பின்னாடியும் சினிமாக்கு பின்னாடி போயிட்டு இருந்த இளைஞர்களை வந்து இன்னைக்கு தேர்தல் தேர்தல் அரசியலுக்குள்ள அஃப்கோர்ஸ் அது அவர் வந்து அந்த இளைஞர்கள்லாம் அவரை சினிமாவில் பின்பற்றினால இப்போ இங்கே வராரு. அங்கே இருந்த இளைஞர்களை இன்னைக்கு இங்கே கூட்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன். ஒன்று, விஜய் அவர்களுடைய வருகை அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸி கூட்டம். விஜய்னா நாங்கள் அவருக்காக வருவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம். ரெண்டாவது வந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றம். இது ரெண்டும் சேருதோன்னு நான் பார்க்குறேன். ஒரு கிரெடிட் மட்டும் இல்லை. அப்போ ரெண்டு, இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்தனால என்ன நல்லதோ இல்லையோ, வாக்குக்கு காசு கொடுக்கறது ரேட் அதிகமாகி போச்சு. நீ என் காசை, நீ கொள்ளையடிச்ச காசை நீ கொடுக்குற காசை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு நான் ஓட்டு போட்டுக்கிறேன். அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி மனநிலைக்கு மக்கள் வந்திருந்தாங்கன்னா, மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும், அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா இது நல்ல மாற்றம்ங்கிறேன் நான். தமிழ்நாடு அரசில் வந்து ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி ஒருத்தர் வந்து ஒரு சர்வே எடுத்துருக்காரு. அது இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா நிறைய பேர் அதை பகிர்றாங்க. சோசியல் மீடியாவில் கூட கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, சார் 120 கிட்டத்தட்ட 121 தொகுதிகளை பிடித்து தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு அறுதி பெருமையிட்டு கூறுகிறாரு. சார் கண்டிப்பாக ஜெயிக்கும் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியாவும் அதை ஒட்டி தான் அந்த கணிப்பு இருக்குது. தாவேக்கா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது. என்னுடைய பார்வை என்னன்னா, இந்த 120 கொடுத்ததே கூட ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்களோன்னு நான் பார்க்குறேன். அதோட அதிகமாக வருதுக்கான, ஏன்னா அவங்க நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், குரல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதை வச்சு பார்க்கும்போது இது 120ங்கிறது கூட இதுக்கு மேலே கொடுத்தா நம்மளை ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சுருக்கி கொடுத்துருக்காங்களோ என்னமோன்னு தெரியுது. தாவேக்காக்கு அந்த மாதிரி ஒரு அலை அடிக்குதோ என்னமோ தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு வேவ். இப்போ இந்த மக்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா, நான் அது ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக இது வந்து ஒரு வேவ். இது ஸ்விங் இல்லை, வேவ். அப்போ அந்த வேவன் வரும்போது அது எந்த நடுவில் எந்த தடை இருந்தாலும், இல்லை சாதி பார்த்து போடுவாங்களா, இல்லை வந்து மதம் பார்த்து போடுவாங்களா, இல்லை வந்து பாரம்பரியமாக நாங்கள் இதுக்கு போடுறோம் அதுக்காகவே தொடர்ந்து போடுவோம் அப்படிலாம் பார்ப்பாங்களா? இல்லை, வேவ் வந்தால் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்டும். சுனாமி வர்ற மாதிரி அடிச்சுட்டு போய்டும். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபணி. எப்படா அந்த மே 4ஆம் தேதி வரும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் போயிட்டாங்க. தாங்க முடியலடா சாமி, இந்த வெயிலை விட தாங்கிக்கலாம் போல இந்த மக்களுடைய கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு, பிந்தைய கணிப்பு, இது போன்ற தகவல்கள்லாம் கேட்டு ரொம்ப கடுப்பான மாதிரி தான் நம்ம நிறையா பேர்கிட்ட பேசும்போது கேட்க முடியுது. இதெல்லாம் போக சமூக வலைத்தளங்களில், யூடியூப், மெயின் ஃப்ரேம் மீடியாக்களெல்லாம் டெய்லி பேசக்கூடிய வாதங்கள்லாம் கேட்கும்போது, நீங்களாம் பேசவே வேணாம்ப்பா, 4ஆம் தேதி வந்தால் போதுங்கிற லெவலுக்கு ஒரு கன்ஃபியூஸான சூழ்நிலை இருக்குது சார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி சிச்சுவேஷனை? இந்த வகையான எதிர்பார்ப்புகள், குழப்பங்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி தேர்தலில் அரசியல் கட்சிகள்கிட்டையும் வேட்பாளர்கள் மத்தியிலையும் பிரதானமாக இருக்கிறது, இல்லை அந்த கட்சி சார்ந்த நபர்கள்கிட்ட இருக்கும். ஆனால் இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள்கிட்டையுமே வந்து இந்த எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஐபிஎல் சீசன் நடந்தால் கூட அந்த ஐபிஎல்ல ஆர்வம் போகக்கூடிய இளைஞர்களை விட இப்போ வந்து இந்த எலெக்ஷனில் என்ன ஆகுங்கிற ஒரு ஆர்வமும், ஒரு அதை பற்றின ஒரு கலந்துரையாடலாக இருக்கிற வரைக்கும் அது ஓகே, சண்டையாக மாறிடாமல் இருந்தால் சரி. ஸோ அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் வந்து பேசப்படுது. ஸோ இது வந்து எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி இது எல்லா புகழும் விஜய் அவர்களுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி கிரிக்கெட்டுக்கு பின்னாடியும் சினிமாவுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த இளைஞர்களை வந்து இன்னைக்கு தேர்தல் அரசியலுக்குள்ள அஃப்கோர்ஸ் அது அவர் வந்து அந்த இளைஞர்கள்லாம் அவரை சினிமாவில் பின்பற்றினால இப்போ இங்கே வராரு. அங்கே இருந்த இளைஞர்களை இன்னைக்கு இங்கே கூட்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய மாற்றமாக நான் பார்க்குறேன், ஒரு தேவையான மாற்றமாகவும் கூட பார்க்குறேன். சில பேர் வந்து அவங்கள வசைபாடுறது என்னன்னா, அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசைபாடல்கள். இவ்வளோதான் இல்லை. அதாவது ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அதிமுக திமுக வந்து நேர் எதிர்க்க துருவத்தில் போட்டி போடும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து வசைபாடல்கள், தனிப்பட்ட விமர்சனங்கள்லாம் இருந்துச்சாங்கிறது ஒரு கேள்விக்குறி. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு
விஜய் அவர்கள் மேலே, விஜய்க்கு வாக்களிச்சிருந்தா அவங்க எப்பேற்பட்ட ஆளுங்க, விஜயை வந்து ஆதரிக்கக்கூடிய ஆளுங்க எப்பேற்பட்ட ஆளுங்கன்னு அந்த ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து சமூக வெளியில் குறிப்பாக வந்து திமுக சார்ந்த கட்சிகள் அவங்க சார்ந்த ஈகோ சிஸ்டம் வந்து கடிச்சு கொதறிட்டு இருந்ததெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அந்த தேர்தல் எக்ஸிட் போல் வர்றதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றீங்களாங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து இவிஎம் மிஷினை டேம்பர் பண்ணி கூட வெற்றி வாய்ப்பை நம்மகிட்ட இருந்து பறிச்சிருவாங்கங்கிற அளவுக்கு 2019 திமுக ஜெயிக்குது. அன்னைக்கு இவிஎம் டேம்பரிங் இல்லை. 2021 திமுக ஜெயிக்குது, இவிஎம் டேம்பரிங் இல்லை. 2024 ஜெயிக்குது, இவிஎம் டேம்பரிங் இல்லை. இப்போ இவிஎம் டேம்பரிங்கை பற்றி திமுக சார்ந்த நபர்களே பேசுகிறாங்கன்னாக்கா அப்போ எந்த மாதிரி வந்து ஒரு எண்ண ஓட்டங்கள் அவர்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ இந்த இளைஞர்கள் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்னைக்கு அரசியலுக்குள்ளார வந்திருக்காங்க. இது நம்மலாம் காலேஜில் படிக்கும்போதெல்லாம் அந்த மக்கள் அதாவது மாணவர் மன்றம் இருக்கும், தமிழ் மன்றம் இருக்கும், அந்த காலேஜுக்குன்னு சொல்லிட்டு அந்த யூனியன் எலெக்ஷன்லாம் வைப்பாங்க. அப்போ வந்து மாணவர்கள் வந்து அந்த தேர்தலோட சம்மந்தப்பட்டு இருந்தாங்க. ஒரு அரசியல் சிந்தனை இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு சில பல ஆண்டுகளாகவே எதுவுமே அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ வந்து எல்லா இளைஞர்களும் வந்து அரசியல்ல இருந்து அந்நியப்பட்ட நபர்களாக வந்து மாறிப்போன சூழல் தான் இருந்துச்சு. இப்போ எங்கேயாவது போனால் கூட எதுக்குங்க அரசியலை பேசிக்கிட்டு, அதான் எந்த ஒரு பாட்டு பொருத்தமாக இருக்கோ இல்லையோ, ராமன் ஆண்டான்னா ராவண ஆண்டான் நமக்கு என்ன கவலை அப்படின்னு இருந்த இளைஞர்களை வந்து இன்னைக்கு அரசியலில் ஒன்றுரை கலந்து யார் வரணும் யார் வரக்கூடாது அப்படிங்கிறத விவாத பொருளாக ஆக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தேர்தல் அமைஞ்சிருக்கு. ஆமாம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த மாதிரி இளைஞர்கள் உள்ளே வந்தோடனே இன்றைக்கி அவங்கள வசப்பாடக்கூடியவங்க இன்றைக்கி அவங்க வந்து இந்த அளவுக்கு இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு வரைக்கும் கூட என்ன சொல்லிட்டு இருந்தாரு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருந்தாரா இல்லையா? அப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடு உண்மைனா இப்போ நீங்கள் ஏன் இப்படி வசப்படுறீங்க? அப்போ இது எல்லா பெரிய இளைஞர்களும் அன்னைக்கு நீங்கள் வந்து இளைஞர்கள் படித்ததை விட இன்றைக்கி அதிகமான படித்த இளைஞர்கள் தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். அப்போ நீங்கள் வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு பக்கம் பேசுகிறீங்க, இன்னொரு பக்கம் வந்து இவங்களுக்குலாம் அறிவே கிடையாது, சாப்பாட்டில் உப்பு போட்டு சாப்பிட்றாங்களா, இவங்களாம் தற்குறிகள்ங்கிற அளவுக்கு எத்தனையோ வார்த்தைகளை அப்போ அது உண்மையா இது உண்மையா? அப்போ இவங்க இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா இவங்கெல்லாம் என்ன இப்போ உத்தரப்பிரதேஷ்லேருந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கீங்களா? பீகார்லேருந்து இங்கே வந்திருக்காங்களா? மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான்லேருந்து இங்கே வந்திருக்காங்களா? அவங்களாம் தமிழ்நாட்டில் இருந்த ஆட்கள் தானே. அங்கெல்லாம் ஐடியே இல்லை அப்படிங்கிறாங்களே சார். அது போய் பார்த்தா தானே தெரியும் அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே இன்றைக்கி நீங்கள் வசப்படுறீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறத அதுக்கு பொறுப்பாளி யாருங்கிறது கேள்வி வருது. அப்போ இன்றைக்கி இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் தெரியுமா அரசியல் தெரியுமா இது தெரியுமா? நான் கேட்குறேன், இன்றைக்கி எந்த கட்சியில் 100% அரசியல் மயப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய 100% அரசியல் மயப்பட்டவர்கள் அப்படிங்கிற கட்சி ஏதாவது ஒன்று சொல்லுங்க ரமணி. பாரதிய ஜனதா 100% எல்லாமே அரசியல் மயப்பட்டீங்களா? காங்கிரஸ், திமுக, அதிமுக, கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எந்த கட்சியில் வந்து எல்லாம் 100% அப்படியே அரசியல் கரைச்சி குடித்த ஞானிகள் யார் இருக்காங்க? யாருமே இல்லையே. ஈவன் அந்த தலைவர் கூட இருக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் இன்னைக்கு வரக்கூடிய இளைஞர்களை பார்த்து நீங்கள் அவங்கள வசப்படுறது எந்த விதத்தில் அநியாயம்? இன்னைக்கு அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்சி இப்போ எல்லாருமே அவங்க இந்த சோஷியல் மீடியா அது இதெல்லாம் ஒரு காமன் மேன், ஒரு ஊரில் இருக்கக்கூடிய பையன் நேற்று வரைக்கும் வந்து கிரிக்கெட்டையும் சினிமாவும் பற்றி பேசிட்டு இருந்த பையன் இன்னைக்கு விஜயனுடைய வருகையினால இன்னைக்கு அரசியலை பற்றி பேசுகிறான். அவன் அரசியல் என்ன சொல்கிறாங்கங்கிறத வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே அரசியல் சார்ந்து பல வருஷமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய நபர்களோட கம்பேர் பண்ணி நீங்கள் அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்றீங்க. இப்போ இதே வந்து பரம்பரையாக நாங்கள் ஒரு கட்சிக்கு தாங்க ஓட்டு போடுறோன்றாங்களே, அதெல்லாம் வந்து அரசியல் வயப்பட்ட கூட்டமா? எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த கட்சிக்கு தாங்க நாங்கள் ஓட்டு போடுவோம்னு அது அரசியல் வயப்பட்டதா? இப்போ யார் எங்கள் சின்னத்தில் வந்து யார் நாயன் நின்னா கூட வந்து இந்த சின்னத்தில் நின்னா ஜெயிச்சிருவாருன்றாங்களே, அது அரசியல் வயப்படப்பட்டதா? காசை கொடுத்து ஓட்டு வாங்குறது அரசியல் மயப்படுத்தப்பட்டதா? அப்போ ஒருத்தரை பார்த்து குற்றச்சாட்டு சொல்கிறதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? அப்போ இன்றைக்கி இளைஞர்கள் வராங்க, அவங்களுக்கு இன்றைக்கி அரசியல் தெரியாமல் இருக்கலாம். அது வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா இன்றைக்கி ஒன்றுமே தெரியாமல் வராங்களேன்னு அவங்கள திட்டுற விட பரவாயில்ல, இன்றைக்கி அரசியலுக்கு ஆர்வம் கொண்டு உள்ளார வராங்க. அப்போ இத்தனை மக்கள் இளைஞர்களெல்லாம் உள்ளார வரும்போது அவங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட சமூகம் நல்லா இருக்குமா, சீரழிஞ்சு போயிருமா ரமணி? அதான் சார், நேற்று வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம 5 வருஷம் எப்படி ஆண்டாலும் பரவாயில்ல,
ஆனால் தேர்தல் நேரத்தில் நம்ம வாக்குக்கு காசு கொடுத்தா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதாவது 2000 ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 3000 ரூபாய் கொடுக்கலாம், 3000 ரூபாய் கொடுக்க வேண்டிய 5000 ரூபாய் கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நிலைமைக்கு என்ன அப்படின்னா, நம்ம ஃபீல்டில் பார்க்கும்போது வேட்பாளர் யாருன்னே தெரியாது. வாக்கு கேட்டு வீட்டுக்கு போனது கிடையாது. இந்த மாதிரி அதாவது விஜய் அந்த ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணார்னா அதுவும் இல்லை. ஆனால் இருந்தபோதும் கூட அந்த தொகுதி மக்கள் வந்து விஷுவலுக்கு தான் வாக்களிச்சோம்னு சொல்லி பெருவாரியாக பேசுறதை நம்ம கேட்க முடியுது. இதெல்லாம் வந்து பொதுவெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். பட் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் சார்? அதாவது ஒரு அவேர்னஸ் வந்துருச்சுன்னு நம்ம எடுத்துக்கிறதா, இல்லை ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறதா? இல்லை, 2 விஷயத்தில் பார்க்குறேன். ஒன்று, விஜய் அவர்களுடைய வருகை அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸி கூட்டம். விஜய்னா நாங்கள் அவருக்காக வருவோம் அப்படிங்கிற ஒரு கூட்டம். 2வது வந்து இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏமாற்றம். இது 2ம் சேருதோன்னு நான் பார்க்குறேன். ஒரு கிரெடிட் மட்டும் இல்லை. அப்போ 2 இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்தனால என்ன நல்லதோ இல்லையோ, வாக்குக்கு காசு கொடுக்கறது ரேட் அதிகமாகி போச்சு. அன்றைக்கெலாம் 500 1000 இருந்தது. இன்றைக்கி விஜய் வந்தனால 3000 4000 மாறிடுச்சு. ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா காசை வாங்கணும், ஐயோ காசை நீ கை நீட்டி வாங்கிட்டோமே அதனால் அவங்களுக்கு ஓட்டு போடணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இப்போல்லாம் பார்க்கும்போது நீ யார் காசை நீ கொடுக்குற? அப்போ இன்றைக்கி யாராவது வந்து ஒரு கட்சிக்கிட்ட மட்டும் காசு வாங்குற, இன்னொரு கட்சிக்கிட்ட வாங்காமல் இருக்காங்களா? எல்லார்கிட்டையும் வாங்கிக்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கிட்டையும் நீங்கள் காசு வாங்கிட்ட உங்களுக்கு 2 ஓட்டு இருக்கா 3 ஓட்டு இருக்கா? 1 ஓட்டு தானே. அப்போ இன்றைக்கி மக்கள் என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, காசெல்லாம் நீ கொள்ளையடிக்கிற காசு நீ என்கிட்ட கொடுக்குற. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இருந்தாலும் மக்களுடைய மனநிலை சொல்கிறேன். நீ என் காசை, நீ கொள்ளையடித்த காசை நீ கொடுக்குற, நீ கொடுக்குற காசை நான் வாங்கிக்கிறேன், எனக்கு விருப்பப்பட்ட ஆளுக்கு நான் ஓட்டு போட்டுக்கிறேன். அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி மனநிலைக்கு மக்கள் வந்திருந்தாங்கன்னா, மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும். அந்த மாதிரி வந்திருந்தாங்கன்னா இது நல்ல மாற்றம்ங்கிறேன் நான். அப்போ இது வரைக்கும் காசை கொடுத்தா எனக்காக ஓட்டு போடுவாங்கன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்ததை, அதனால தான் என்ன ஆகுது, இன்றைக்கி அரசியல்வாதிகளும் எதுக்காக கொள்ளையடிக்கிறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் காசை கொடுக்கணும். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம போய் 1000 ரூபாய் நம்ம கொடுக்கணும்னாக்கா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 6000 கோடி வேணும். அப்போ அதுக்கு காசு நமக்கு வேணும்னு சொல்லிட்டு இதுக்கு தான் இது பண்ணுறாங்க ஊழல் எல்லாமே. கடைசியில் அவங்களுக்கு என்ன, இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட பாங்க சொந்த கார் வச்சிருக்காரு. அவர் காரு கூட இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஏழ்மையான வாழ்க்கையை தான் வாழ்கிறார். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாருமே அவங்க அரசியல்வாதிகள் சொல்கிற குற்றச்சாட்டு என்ன, தேர்தல் நேரத்துக்கு போனால் நாங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க, அதுக்காக தான் நாங்கள் வந்து கொள்ளையடிக்க வேண்டியதாக இருக்குது, ஊழல் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு. அப்போ இன்னைக்கு மக்கள் காசை கொடுத்தாலும் வாங்கிட்டு வேற ஒருத்தருக்கு வாக்கு போடுறாங்கிற சூழல் வந்துச்சுன்னா இது எல்லா கட்சிக்காரங்களும் எல்லா அரசியல்வாதிகளும் யோசிப்பாங்க இல்லையா, இந்த காசை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை, அப்ப நமக்கு வாக்காளர்களுக்கு காசை கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனை வருமா இல்லையா? அப்ப வாக்காளருக்கு காசை கொடுக்காமயே நீங்க போய் ஜனநாயகத்துல ஓட்டு வாங்குறதான உண்மையான ஜனநாயகம். அப்ப அந்த ஒரு உண்மையான ஜனநாயகத்துக்கு இது ஒரு மாற்றமா நம்ம பாசிட்டிவா நம்ம பார்க்க கூடாது? கண்டிப்பா. அதே நேரத்தில் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த வியாதி வந்து மற்ற மாநிலங்களுக்கும் படிப்படியா பரவிட்டு இருக்கு. அதாவது திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஃபார்முலா வந்து இப்போ திருத்தணி தாண்டி ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு சொல்லி மற்ற மாநிலங்களுக்கும் பரவிட்டு இருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு எழுச்சி ஏற்பட்டு வாக்குக்கு காசு வாங்கினா கூட ஓட்டு போட மாட்டோம்னா அரசியல்வாதியும் திருந்துவாங்க. அதை கொடுக்கக்கூடிய அரசியல்வாதி திருந்தும் போது மக்களும் ஆட்டோமேட்டிக்காக இனிமேல் வாக்கு காசு வாங்கினா கூட போடக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த இது அடியோட இந்த தேர்தலோட முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். கரெக்ட். அது ஒரு பாசிட்டிவான மாற்றம் தானே. இப்போ அரசியல்வாதிகளுக்கு பூரா என்ன நம்பிக்கை, என்ன பண்ணாலும் கடைசியில் நம்ம போய் ஓட்டுக்கு காசை கொடுத்தா போட்டுருவாங்க. இப்போ வாக்கு சதவீதம் அதிகமானதில் கூட நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, அப்போ வந்து இல்லை ஓட்டுக்கு வந்து நிறைய தடவை காசு கொடுத்துருக்காங்க, அதனால வாக்கு சதவீதம் போன தடவை விட இந்த தடவை அதிகமாக இருக்குது. அதுதான் நிறைய பேருக்கு பயம். என்னன்னா ஒருவேளை இந்த காசு கொடுத்தது போய் வேலை செஞ்சிருச்சோ, வேலை செஞ்சு ஆட்சி அதாவது இந்த தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வந்துருமோங்கிற ஒரு அச்சம் இருக்குது. இல்லை, 2 விஷயமா நான் பார்க்குறேன். ஒன்று, காசு கொடுத்தனால வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்து அது காசு கொடுத்து எங்களுக்கு சாதகமாக முடிஞ்சது, அது ஜனநாயகத்தினுடைய படுகொலை. இன்னொரு பக்கம் நீங்கள் காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் நாங்கள் எங்களுக்கு யார் விருப்பமான வேட்பாளரோ அவர்களுக்கு தான் நாங்கள் கட்சியோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோங்கிற மாதிரி 4ஆம் தேதி தெரிஞ்சுதான் அது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம், முன்னேற்றத்துக்கு உண்டான மாற்றம். ஸோ அப்போ இந்த 2 வகையிலையும் பார்க்குறோம். அப்போ இந்த மே 4ஆம் தேதி தான் நமக்கு தெரியும் இது வந்து ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்ய போகிற மாற்றமா இல்லை ஜனநாயகத்தை வந்து மீட்டெடுக்கக்கூடிய மாற்றமானு நமக்கு தெரியும். சரி சார். சார், இப்போது திமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து இப்போது அதனுடைய மாநில பொறுப்பாளர் திரு கிரீஷ் வடங்கர் வந்து ஆரம்பிச்சிட்டார் மறுபடியும். ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும், நாங்கள் வந்து நியூட்ரலாக இருக்க போகிறதில்ல, கடந்த முறை இருந்த மாதிரி நாங்கள் இருக்க போகிறதில்ல, ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் லைட்டாக அப்படியே புலம்ப ஆரம்பிச்சிட்டார். இப்போ வந்து இந்த வாக்குகள்லாம் வந்து தாவேகா பக்கம் போன மாதிரி தெரியுது, மே 4 தேதிக்கு பிறகு மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இருந்தபோதும் திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியை வந்து கொடுத்துருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? 4ஆம் தேதி வரைக்கும்
2 பக்கமும் அப்படியே புலம்பலும் இருக்கும். ஆனாலும் பாருங்க நாங்க ஜெயிச்சிருவோங்க. ம். இப்படியே தான் இது போகும். 4ஆம் தேதி ஒரு மதியானம் வாக்குலலாம் தெரிஞ்சிரும். ம். நீங்க இவரு ஐயா பாலகிருஷ்ணன் அவர விட்டுட்டீங்க. கம்யூனிஸ்ட் ஆமா. சிபிஎம்னுடைய இது முன்னாடி சொல்லியிருந்தாரு பாருங்க. ம். அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி ம். நடத்துறீங்களா ஸ்டாலின் ஆமா. அப்படின்னு கேட்டாரு பாருங்க. ம். அவரு கூட சொல்லியிருக்காரு, இந்த தடவ கூட்டணியில வந்து கம்யூனிஸ்டுகளுக்கு உரிய அங்கீகாரத்த திமுக குடுக்கல ம். அப்படிங்கிற வார்த்தையும் அவரும் சொல்லியிருக்காரு இப்ப. ம். அப்ப இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்கள் எல்லாம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் பூதாகரமா வெளிய வரும். ம். ஏன்னா 4ஆம் தேதி என்ன நிகழ்வு நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாதனால கொஞ்சம் ம். அப்படியே கொஞ்சம் வாப்லிங் மாரி இருக்கு. ம். 4ஆம் தேதிக்கு மேல வர அந்த ஒவ்வொரு கூட்டணிக்குள்ளாரையும் எந்தெந்த கட்சிகள்லாம் வந்து அந்த பிணக்குகள் இருந்துச்சோ, அது பூரா பூதாகரமா வெடிக்கும். காங்கிரஸ பத்தி நீங்க சொல்லும்போது கடைசி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, காங்கிரஸினுடைய பெருவாரியான ஆட்கள் வந்து விஜய் கூட போலாங்கிறதுல தான் வந்து இருந்தாங்க. விஜய் கூட ஒரு கூட்டத்துல சொன்னாரு. அதாவது இப்போ வந்து திமுகவோட கூட்டணியில இருந்தா கூட பெரும்பாலான பேர் எங்க கூட தான் இருக்காங்க. காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு பேட்டியில அவரு பேசும்போது சேலத்துல பேசும்போது ஆமா. சொல்லியிருந்தாரு. அவர் ரொம்ப ஒரு படி போய் கல்லாப்பட்டி கூட்டணி அது. ம். அதனால வந்து அதுக்கு சார்பா இருக்கிறவங்க, அதாவது கல்லாப்பட்டி காங்கிரஸ் வந்து அங்க போயிருச்சு. எங்க உண்மையான காங்கிரஸ் பூரா எங்க கூட எங்க கிட்ட இருக்குது அப்படின்னாங்க. அத பல காங்கிரஸ் ஆட்களும் அத ஆமோதிச்சும் பேசினதெல்லாம் நம்மனால பார்க்க முடிஞ்சது. அப்ப வந்து இன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு வந்து புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்ப அவங்களுக்கு என்னன்னாக்கா, நல்லா அவங்க சர்வே வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 3 சர்வே வந்து திமுகக்கு 120லேருந்து 140, 145 சீட்டு குடுக்குறாங்க. ம். 2 சர்வே வந்து அதிமுகக்கு கிளியர் குடுக்குறாங்க. சிஎன்என் நியூஸ் 18 வந்து எட்ஜ்ல அதிமுகக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் வருது. ஆக்சிஸ் மை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தாவேகாக்கு அட்வான்டேஜ் குடுக்குறாங்க. ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டிஎம்கேக்கும் குடுக்குறாங்க. ம். மீதி எல்லாத்துலயும் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து நீங்க மேக்ஸிமம் குடுக்குற 120 to 140 அதே மாரி ஏடிஎம்கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60 to 85 வரைக்கும் போகும்போது, நீங்க மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா கூட திமுக 159 ஜெயிக்குது. ம். போன எலக்ஷன்ல. இந்த தடவை யாருமே அந்த அளவுக்கு குடுக்கல. ஒண்ணே ஒண்ணு அந்த எக்ஸ்ட்ரீம் அவுட்லயரா ஸ்மார்ட் போல்ங்கிறவங்க மட்டும் தான் 180 ± 10. அது ஐயா ஸ்டாலின் கூட நம்ப மாட்டாருன்னு வச்சுக்கங்க. ம். ம். அது ஒரு அவுட்லயர் இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கும்போது, இருக்கக்கூடியதிலிருந்து அங்க சரிவு அதிகமா இருக்கு. நீங்க அதிமுக கூட்டணின்னு பார்க்கும்போது, இப்ப வந்து 75 இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85 வரைக்கும். நான் வெறும் மேக்ஸிமம் நம்பர் மட்டும் எடுக்கிறேன். ம். மினிமம் ரேஞ்ச் எடுக்கல. 159 இப்ப வச்சிருக்காங்க. மத்த ஒரு ஆவரேஜா பார்த்தோம்னா, ஒரு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, 145 காமிக்கிறாங்க. அவுட்லயர்ஸ விட்டுட்டு. ம். அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 147 கூட அதிகபட்சமா குடுக்குறாங்க. நான் அதையும் விட்டுறேன். அது அவுட்லயர்ன்னு. பெரும்பாலும் எடுத்தீங்கன்னா, ஒரு 60 to 85 குடுக்குறாங்க. ம். ஸோ அப்ப இப்ப 75. அப்போ இந்த 75 விட இந்த மேக்ஸிமம் அதிகமா இருக்கு. ம். திமுக சைடுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இருக்கிற 159 விட இப்ப குடுக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் ப்ரொஜெக்ஷன் கம்மியா இருக்கு. ம். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கட்சிகளுடைய ஒரு பெரிய கலக்கத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி கட்சிக்காரங்களையும் புலம்ப வச்சிருக்கு. ம். அப்ப இன்னைக்கு காங்கிரஸ் நீங்க புலம்புறீங்கன்னா, அன்னைக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து காங்கிரஸ்ல இருக்கக்கூடியங்க, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெரும்பாலான காங்கிரஸ்வாதிகள் பூராமே வந்து ம். விஜய் கூட போலான்னு சொன்னாங்க. கிரிச்சோட ரொம்ப அவங்களும் முயற்சி பண்ணாங்க. கடைசில இங்க இருக்கக்கூடிய ஒரு 2, 3 பேர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் வந்து எப்படியாவது திமுக கூடயே பயணிச்சிட முடியாதான்னு சொல்லி இழுத்து போட்டு ஒரு பொருந்தா கூட்டணியா இருந்தாலும் கட்டு மாவு கட்டு போடுற மாதிரி போட்டு வச்சாங்க. அப்ப இப்ப வந்து என்ன வருதுனாக்கா, இந்த நம்பரை பார்க்கும்போது அவங்களுக்கு தெளிவா தெரியுது. இந்த 120 to 140 கூட கூட்டணிக்கு தான் குடுக்குறாங்க அது. ம். அப்ப எந்த இடத்துலயும் இப்ப ஏன்னா போன தடவை 133 சீட் இப்ப 2021ல தனிப்பட்ட கட்சியா மெஜாரிட்டி வச்சிருந்தாங்க டிஎம்கே. ம். அப்ப அந்த மாதிரி இருந்தா கூட்டணி கட்சிகள் எவ்வளவு ஜெயிச்சாலும் பிரச்சனை கிடையாது. ஆனா இப்ப நீங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கூட்டணி கட்சியினுடைய ஆதரவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற அதாவது இந்த எக்ஸிட் போல் எல்லாம் நான் வந்து கண்டிப்பா உண்மையாயிருங்கிறது பார்வை இல்ல. இது எப்படி வேணா மாறலாம். ஆனா அத வச்சு நம்ம பேசும்போது அவங்க கணிக்கும்போது என்ன பார்க்குறாங்கன்னா, கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு இல்லாம திமுக அப்படி பெரும்பான்மை பெற்றா கூட நிலைமை இருக்காதுங்கிற அந்த ஒரு அடிப்படையில இன்னைக்கு எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களோன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த சூழ்நிலையில கூட நம்ம போய் ஆட்சியில பங்கு கேட்கலாம் எப்பயும் கிடைக்காது. ஏன்னா ஏற்கனவே போன தடவை வந்து அம்மையார் ஜெயலலிதா சொல்லிட்டே இருப்பாங்க, மைனாரிட்டி திமுகன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப காங்கிரஸ்ல வந்து முயற்சி பண்ணாங்க, அப்ப கிடைக்கல. மத்தியில நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக மத்திய காங்கிரஸும் அதை விட்டு கொடுத்துருச்சு. இப்ப வந்து அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நீங்க இப்ப சொல்ற மாதிரி கிரீஷ் சோடங்கர் பேசக்கூடிய பேச்சு. இது யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த எம்எல்ஏ வச்சிருந்தா அவங்களுடைய ஆதரவுனால தான் அந்த 118 தொட முடியும்னா கூட அந்த ஒத்த எம்எல்ஏ இருக்கக்கூடிய கட்சி கூட ஆட்சியில் பங்கு கேட்பாங்க.
கண்டிப்பாக. அந்த அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்குது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் சார் இப்போது தமிழ்நாடு அரசில் வந்து ஓய்வு பெற்ற ஒரு டிஜிபி ஒருத்தர் வந்து ஒரு சர்வே எடுத்திருக்காரு. அது இன்னைக்கு ஃபுல்லாக எல்லா நிறைய பேர் அதை பகிர்றாங்க. சோசியல் மீடியாவில் கூட கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா சார், 120 கிட்டத்தட்ட 121 தொகுதிகளை பிடித்து தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்னு அறுதி பெருமையிட்டு கூறுகிறாரு சார். கண்டிப்பாக ஜெயிக்கும் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆக்சிஸ் மை இந்தியாவும் அதை ஒட்டி தான் அந்த கணிப்பு இருக்குது. இல்லை, இப்போ நான் பார்க்குறது என்னென்னா, நம்ம இப்போ ஓட்டு போட்ட அன்னையிலேருந்தே நம்ம பல நண்பர்கள்ட்ட, பல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட, நம்ம சொந்தத்தில் ஊரில் இருக்கிறவங்ககிட்டலாம் நம்ம கூப்பிட்டு ஃபோன்லலாம் பேசும்போது, நமக்கு தெரிஞ்சு பெரும்பாலான நபர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா விசில்னு சொல்கிறாங்க. அது உண்மையை சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒன்று வந்து என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு ஹியூமன் சைக்காலஜி வந்து எப்பயுமே ஒரு பெரும்பான்மையோட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் உண்டு. எல்லாருமே பார்த்து பாருங்க, அந்த மரத்தில் ஒரு காக்கா தெரியுது, அங்கே காக்கா இல்லைன்னா கூட 4 பேர் ஆமாமாங்க அங்கே பாருங்க, அழகு கூட பாருங்க எப்படி இருக்கு, வால் பாருங்க எப்படி ஆடுதுன்னா கூட ஒரு இன்னொரு ஆள் வந்து கேட்கும்போது, இல்லைடா எல்லாருமே தெரியுதுன்றாங்க, நமக்கே தெரியலன்னா நம்மளை தப்பா நினச்சி ஆமாங்க காக்கா இருக்குன்றார். இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்டலாகவே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை சைக்காலஜிக்கலாக எப்படி வந்து மனிதனுடைய சிந்தனையை வந்து மாற்றும் அப்படின்னு. பட் அதெல்லாம் இல்லாமல் இருந்து அவங்க சொல்றது பூரா உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் என்னுடைய பார்வை என்னன்னா, இந்த 120ன்னு கொடுத்ததே கூட ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி கொடுத்துருக்காங்களோன்னு நான் பார்க்குறேன். அதோட அதிகமாக வருதுக்கான ஏன்னா அவங்க நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், குரல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடியதை வச்சு பார்க்கும்போது இது 120ங்கிறது கூட இதுக்கு மேலே கொடுத்தா நம்மளை ஏதோ தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக சுருக்கி கொடுத்துருக்காங்களோ என்னமோன்னு தெரியல. ஏன்னா அவங்க இப்போ மக்கள் சொல்கிறது, பேசுறது, எல்லாருமே சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் அது ஜாஸ்தியாக போகும் போல தெரியுது. 120க்கு மேலே போகும். அதுக்கு மேலே தான் போகிற மாதிரி. அதாவது இதெல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எக்ஸிட் போல சொல்லல, மக்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாம் யாருக்கிட்ட பேசுகிற மாதிரி. ஏன்னா இப்போ எல்லாருமே ஒவ்வொருத்தரும் இதை செஞ்சுருக்காங்க. இப்போ நம்ம மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச பேசும்போது யாருமே இல்லாதவங்க கூட ஒவ்வொருத்தரும் அவங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் நானும் கூப்பிட்டு பேசினாங்க. எல்லாரும் எங்கிட்டையும் இப்படி தாங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு இந்த மாதிரி வருது. அப்போ இதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் 200 ஜெயிக்கிறேன்னு சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி இது அங்கே போனாலும் ஆச்சரியப்படுறது கூட வாய்ப்பு இல்லையோன்னு தோணுது. இதெல்லாம் உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்தில் தாவேக்காக்கு அந்த மாதிரி ஒரு அலை அடிக்குதோ என்னமோ தெரியல. ஏன்னா இது வந்து ஒரு வேவ். இப்போ இவங்க மக்கள் சொல்றதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா, நான் அது ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், இதெல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா கட்டாயமா இது வந்து ஒரு வேவ். இது ஸ்விங் இல்லை, வேவ். அப்போ அந்த வேவன் வரும்போது அது எந்த நடுவில் எந்த தடை இருந்தாலும், இல்லை சாதி பார்த்து போடுவாங்களா, இல்லை வந்து மதம் பார்த்து போடுவாங்களா, இல்லை வந்து பாரம்பரியமாக நாங்கள் இதுக்கு போடுறோம் அதுக்காகவே தொடர்ந்து போடுவோம் அப்படிலாம் பார்ப்பாங்களா, இல்லை வேவ் வந்தால் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடும். சுனாமி வர்ற மாதிரி அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி வேவ் இருந்துச்சுன்னா அவங்க இப்போ ஏன்னா இப்போ எல்லாத்தையும் கேட்கும்போது அப்படி தான் தோணுது நமக்கு. அது உண்மையாக பொய்யாங்கிறது நமக்கு 4ஆம் தேதி தான் தெரியும். மக்கள் சொல்றத பூரா உண்மையா இருந்தால் இது ஒரு வேவா இருக்குமோங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. ஓகே. ஆனால் தேர்தல் ஆரம்பிக்க முன்னாடி உங்களை போன்ற நிறைய விமர்சகர்களும் சரி, அரசியல் இப்போ மூத்த பத்திரிகையாளர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு தேர்தல் நடந்துச்சுன்னா டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னாங்க. இது அடுத்த கட்டம் தேர்தல் அறிவித்து பிரச்சாரம் போனுச்சுன்னா அதிமுகவுக்கு ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா பிரச்சாரங்கள்லாம் அதிமுக கொஞ்சம் ஹைலைட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி தேர்தலாம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா தாவேக்காக்கு தான் ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்னு. இந்த மாற்றங்கள், இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, டிஎம்கே வந்து 200 ஜெயிச்சிரும்னு சொல்கிறது பூரா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஈகோ சிஸ்டம் இருக்குது. அந்த ஈகோ சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ஃபுல்லாக நெரேட்டிவை செட் பண்ணி இந்த ஆன்டி இன்கம்பன்சிலாம் ஒன்றுமே அப்படிலாம் என்னங்க தமிழ்நாட்டில்னு கேட்குற அளவுக்கு தான் அவங்க வந்து கட்டமைச்சிட்டு வந்தாங்க. அதை வந்து எதிர்க்கட்சிகள் எடப்பாடியார் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு போய் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பெரிய பிரச்சாரம் பண்ணார். அவர் அந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே ஒரு 175 தொகுதிக்கு மேலே போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்ததுக்கப்புறமும் பெரிய அளவுக்கு போனாங்க. அந்த பிரச்சாரத்துலலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அவர் ஒரு பக்கம். அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்களும் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ இருக்கக்கூடிய ஆட்சிகளினுடைய செயல்களை, அவங்களுடைய மக்கள் விரோத போக்குகளை தான் அவரும் பிரதானமான ஒரு பிரச்சாரத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்தது விஜய், அவர் வந்து பெரிய அளவுக்கு வந்து திமுகவினுடைய எதிர்ப்பு தான் பெரிய பிரதானம். கடைசி நாள் பிரச்சாரத்தில் தான் வந்து எடப்பாடியை பற்றி அவர் பேசினதே. அதான் கடைசி நாள் தான் அவர் வந்து எடப்பாடி தொகுதியில் எடப்பாடியை பற்றி அவர் பேசினது. அதான் ஆட்சி இதை பற்றிலாம் பேசல, அவர் அந்த தொகுதியை விட்டு மாறி போய் நிற்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டார். அதை தவிர மீதி எல்லாம் ஆரம்பத்திலிருந்தே வந்து திமுக மேலே இருக்கக்கூடிய அந்த விமர்சனங்கள் தான். ரொம்ப டைரக்டாவே கேட்டார், தீய சக்திக்கும் தூய சக்திக்கும் உள்ள தேர்தல். ஆமாம், தீய சக்தி தூய சக்திங்கிற அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய வார்த்தைகள் எல்லாமே நிறைய ரிப்பிட்டேட்டிவாக இருந்தாலும்
அது அந்த அவரை பின்பற்றக்கூடிய அந்த இளைஞர்கள் மத்தியில பெரிய அளவுக்கு போய் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. அப்போ எல்லா எதிர்க்கட்சியும் வந்து அங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு நிலையில வந்து அங்க பிரச்சாரம் பண்ணும்போது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சொன்ன மாரி அவங்க பண்ற நெரேட்டிவ் வந்து அங்க உடையுது. அங்க உடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எலக்ஷன் டைம்ல வந்து நீங்க சொல்ற மாரி ஒரு மார்ச் 15, 20க்கு மேல வந்த ப்ரீ போல் ஒப்பீனியன்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜா வந்துச்சு. ஏன்னா இது வந்து அந்த ப்ரோ இன்கம்பன்சிங்கிறது இல்ல. இங்க நெறைய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குதுங்கிற அந்த அந்த ப்ரோ இன்கம்பன்சி நெரேட்டிவ் உடைக்கப்பட்டு, அது வந்து அப்படியே மக்கள்கிட்ட வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மார்ச்க்கு அப்புறம் வந்த கருத்து கணிப்பு ப்ரீ போல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவுக்கு சாதகமா வந்துச்சு. ஒண்ணு கூட தாவேகாக்கு சாதகமா வரல. அப்போ கூட எல்லாம் சொன்னாங்க ஒரு 15லேருந்து 20% ஓட்ட பிரிப்பாரு அப்படின்னு தான் நானே சொன்னேன். அவருடைய வாக்கு வங்கி 15 to 20% அதிகபட்சம் 25 போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. சீட் கன்வர்ஷன் எப்படிங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனா இது எல்லாம் வந்துட்டு இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசினது, அதுக்கு அடுத்த நாள் எல்லாத்துக்கிட்டையும் பேசினது, இந்த 2 நாள்ல தான் அந்த ஒரு ஷிஃப்ட் வந்து நிறைய விட்னஸ் ஆகுது. இது அமைதி புரட்சி நடந்த மாதிரி நடந்துருக்கு. ஆமா. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு எல்லாருமே வந்து இது. ஆனா நான் திருப்பி என்னுடைய டிஸ்க்ளைமர், அவங்க சொல்றது பூரா உண்மையாங்கிறது நமக்கு தெரியாது. உண்மையா இருக்கும் பட்சத்துல என்னன்னாக்கா, ஒரு வேவா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி அது வேவா மாறுச்சுன்னா, அவங்க ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்த அந்த 120 கூட இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கொடுத்த அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் 120, 121 கூட ஒரு மினிமம் சைடோன்னு நான் பார்க்குறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். மே 4ஆம் தேதி இன்னும் 2 நாட்கள் தான் இருக்கு. நம்ம பொறுத்திருந்து என்ன நடக்க போகுது, ஒரு அமைதி புரட்சியா இல்ல ஒரு புயலா அப்படிங்கிறத நம்ம 4ஆம் தேதி பார்ப்போம் சார். இது வந்து அத்தனை கருத்து கணிப்பாளர்களுக்கும் நம்மள மாற ஆளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறது, இந்த 2026 தேர்தல் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் படிப்பினையை கொடுக்கக்கூடியது, பாடம், ஒரு பாடமா அமைய போகுது. இது வெறும் மற்றவங்களுக்கு இல்லை, நம்மள மாதிரி அரசியல் நோக்கர்களுக்கும் நம்ம எதையெல்லாம் பார்க்க தவறணும், எதெல்லாம் பார்க்காம விட்டுட்டோங்கிறது பூரா ஒரு பெரிய படிப்பினை இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி தான் இன்னைக்கு தேதி வரைக்கும் அப்படிதான் நிலைமை இருக்கு. இல்லை அந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய படிப்பினைகள் இருக்கா, இல்லை வந்து இதுவும் வந்து வந்துட்டு போற மாதிரி எல்லா தேர்தல் மாதிரி இதுவும் ஒரு தேர்தல் தான் அப்படிங்கிறதாங்கிறத மே 4ஆம் தேதி ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கோம். இது அரசியல்வாதிகள் எல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த தமிழக மக்களும் அன்னைக்கு வந்து மே 4ஆம் தேதி டிவிக்கு முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்கன்னு தான் என்னுடைய கணிப்பு. மே 4ஆம் தேதி எப்போ விடியல் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்களை மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன் சார். மே 4ஆம் தேதி மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம் சார். நன்றி ரமணி.